யூகேல வசிக்கிறவங்க முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டா எப்படி இருக்கும்? பிரித்தானியாவை பொறுத்தவரையில முட்டையினுடைய பயன்பாடு அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. சாதாரணமாகவே மில்லியன் கணக்கான முட்டைகள் ஒரு நாளைக்கு மாத்திரம் வியாபாரம் செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. இது இப்படி இருக்கும்போது முட்டையால ஒரு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இப்போது யூகேனுடைய ஹெல்த் ஏஜென்சியால வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தகவலை தொடர்ந்து முட்டை பயன்பாடு அப்படின்றது பிரித்தானியாவில் பயன்படுத்துபவர்களுக்கு முக்கியமான பல அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கு. முட்டையே சாப்பிடக்கூடாதா, இல்ல என்னென்ன முட்டைகளை தடை செய்திருக்காங்க, இல்ல எப்படியான முட்டைகளை நீங்க உட்கொள்ளலாம் அப்படின்ற விஷயங்களை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த அவுட் பிரேக் அப்படின்றது சல்மோனெல்லா அப்படின்ற ஒரு நோய் தொற்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நோய் தொற்றின் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறதோட இதுவரையில 207 பேர் வைத்தியசாலைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 207 பேர் அப்படின்றது யூகேனுடைய அனைத்து இடங்கள்ல இருந்தும் பதிவு செய்யப்பட்ட ஒரு எண்ணிக்கையா இருக்கு. இங்கிலாந்துல மட்டும் இல்லாம ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் நதர்ன் ஐலாண்ட்லையும் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இனங்காணப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த இனங்காணப்பட்டவங்கள்ல மேலும் 2 பேருக்கு இரத்தத்தை இந்த நோய் தொற்று தாக்கி இருக்கிறதாகவும் இவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியிடப்பட்டிருக்கு. முட்டைகளால இந்த நோய் தொற்று வந்திருக்கு அப்படின்றது இது ஒரு மனிதர்ல ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தும் அப்படின்ற தகவல்கள் இப்போ அதிகாரிகளால உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நோய் தொற்று ஏற்பட்டவங்களுக்கு வாந்தி பேதி, அதே நேரம் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்படும் அப்படின்றதோட இது எல்லோரையும் பாதிப்பதில்லை அப்படின்றதும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா சிலருக்கு உடல்ல குறைபாடுகள் இருந்தாலோ, அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலோ உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நோய் தொற்றாக இது இனங்காணப்பட்டிருக்கு. முட்டைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது யாரையெல்லாம் பாதித்திருக்கிறது அப்படின்னா, இந்த வெளியிடங்கள்ல சாப்பிடக்கூடியவர்கள், கெஃபடேரியாக்கள், அதே நேரம் வெளிய கடைகள்ல சாப்பிடக்கூடியவர்களுக்கு அதிக பாதிப்பை இது ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நோய் தொற்று இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள்ல தான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கு. பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட முட்டைகள்ல லயன் சிம்பிள் அப்படின்ற ஒரு விஷயம் பாதிக்கப்படுது. இந்த சிங்கத்துடைய லட்சணை பொறிக்கப்பட்டிருக்கும். அப்படியான முட்டைகள் பாதுகாப்பானது என்கிற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இப்படி இருந்தா கூட இப்போது இது தீவிரமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருது. 2025ஆம் ஆண்டு இதே மாதிரியான ஒரு நோய் தொற்று ஏற்பட்டிருந்தது. அந்த நோய் தொற்றுக்கும் இந்த தொற்றுக்கும் இடையில ஏதாவது தொடர்புகள் இருக்கா, இது பழைய ஒரு எச்சமாக இருக்குமா அப்படின்ற விஷயங்களையும் இப்போது விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் ஆலோசனையிலையும் அதே நேரம் தீவிரமான ஒரு பரிசோதனையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது மேலதிக தகவலாக வெளியிடப்படுகிறது. இந்த ஒரு சோதனை எதுக்காக செய்யப்படுது அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த அவுட் பிரேக்கின் காரணமாக அதுல இருந்து ஆளுக்கால் தொற்றுப்பட்டு நீண்ட காலமாக அது ஆக்டிவாக இருக்கிறதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மூலமாக இந்த நோயினுடைய தீவிரத்தன்மையை அறியக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த ஆராய்ச்சி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பொதுவான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, முட்டைகளை சரிவர வேக வைத்து சமைத்து உண்ணுங்கள் அப்படின்ற ஒரு அறிவுரை விடுக்கப்பட்டிருக்கு. சாதாரணமாகவே முட்டைகளை ஒரு ஹாஃப் குக்டா இல்ல ஹாஃப் பேக்டா பயன்படுத்துற ஒரு வழக்கம் நம்ம மத்தியில் இருக்கு. இப்படியான பயன்பாடுகளை தவிர்த்து கொள்ளுங்க. பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட முட்டைகளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நன்கு அவித்து நன்கு சமைத்த முட்டைகளை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோள் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. சாதாரணமாக பிறந்த குழந்தையிலிருந்து 90 வயதானவர்கள் வரையில இந்த நோய் தொற்று தாக்கக்கூடியது அப்படின்ற ஒரு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நோய் தொற்றுக்கு ஆளானவர்கள் உடனடியாக வைத்தியசாலையை அணுகுங்கள் என்கிற ஒரு தகவலோடு சேர்த்து, இந்த நோய் தொற்று சாதாரணமாகவே கடந்து போகக்கூடியது. ஆனா உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமாக இருந்தா, உங்களுக்கு ஏற்கனவே முன்கூட்டியே வேற நோய்கள் இருக்குமாக இருந்தா, நீங்க இதுக்கு அதிகமான வல்னரபிளான ஒருவராக இருக்கலாம் என்கிற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. லண்டன்ல இது சம்பந்தமாக 49 பேர் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போதைக்கு யூகேல இந்த அவுட் பிரேக் மூலமாக பாதிக்கப்பட்டவங்கள்ல அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் லண்டனை சேர்ந்தவர்கள் என்கிற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் வெளியிடப்படும் போது அதை நம்ம சேனல் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் நிறைய பேரை போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு அறிமுகமான வாட்ஸ்அப் குரூப்கள்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா முட்டைகளை சமைக்காம உண்றதுனால இதுல மிகப்பெரிய அளவிலான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்றதுதான் இப்போதைய லேட்டஸ்டான தகவலாக இருக்கு. 2024ஆம் ஆண்டு லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுவரையில 80,000க்கும் அதிகமானவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு உத்தியோகபூர்வமான தகவல் ஹோம் ஆபீஸால வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தகவல் ஏன் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னா, 2024க்கு முந்தைய காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட டிபோர்டேஷனை விட 50% அதிகமான டிபோர்டேஷன் நடந்திருக்கு அப்படின்றது ஹோம் ஆபீஸினுடைய உத்தியோகபூர்வ தரவாக இது வெளியிடப்பட்டிருக்கு. குற்றவியல் சம்பவங்களோடு தொடர்புபட்டவர்கள், அதே நேரம் அசைலம் கிளைம்ஸ் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி 80,000க்கும் மேற்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. இதே நேரம் இன்றைய நாள் இன்னும் ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் ஒரு பிரிட்ஜிங் சம்பந்தமான விஷயத்துல
ஆலோசனை செய்து வருகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. அசைலம் கோரிக்கையாளர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளில் இன்னும் ஒரு நாட்டில் பிரிட்ஜிங் செய்யப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா அது ஒரு டீட்டெயில்டான செய்தியா இருக்கு. அதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பத்தி நிறைய ஆராய வேண்டியதா இருக்கு. அது சம்பந்தமான முழு தகவல்களை படிச்சு அது சம்பந்தமான முழு தகவல்கள் விளங்கினதுக்கு பிறகு அதை இன்னும் ஒரு வீடியோல கண்டிப்பா நாம பார்க்கலாம். இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் நாடு கடத்தப்படுவது தொடர்பான மேலதிகமான பல சட்டங்கள் கொண்டு வரப்பட போகிறது. 9 பக்கங்கள் கொண்ட ஒரு புதிய அறிவுறுத்தல் இந்த அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது மிக முக்கியமாக பிரித்தானியாவினுடைய பல ஊடகங்களிலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை எப்படி மதிக்கிறது, ஒரு நாட்டுக்கு வரும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை குறிப்பா எப்படி மதிக்கிறது அப்படின்ற ஒரு சுற்று நிருபம் இந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது மிக முக்கியமாக ஊடகங்கள்ல ஒரு விமர்சன பொருளாக பார்க்கப்பட்டது. இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அசைலம் கோரிக்கையாளர்கள் குறிப்பாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வாரவங்களால ஏராளமான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கடந்த காலங்களில் நிகழ்த்தப்பட்டிருந்தது. இது சமூகங்களுக்குள்ள ஒரு பிளவையும் ஏற்படுத்தி இருந்தது. இப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் தொடர்பான உரிமைகள் பிரித்தானியாவில் இந்த பாலியல் ரீதியான விடயங்களுக்கான கன்சென்ட் வயது எத்தனை அப்படின்ற விஷயங்கள் குறிப்பாக நிறைய பேருக்கு இது சம்பந்தமான போதிய தெளிவுகள் கிடையாது. 18 வயது அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் 14 வயது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ பாலியல் ரீதியான ஒரு கன்சென்ட் ஏஜாக யூகேல 16 வயது இருக்கு. இப்படியான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுறதோடு சேர்த்து மனைவியாக இருந்தாலும் அவர்களோடு சம்பந்தம் இல்லாமல் அவர்களை தொடுவது அது ஒரு பாலியல் வல்லுறவுக்கு சமமானது அப்படின்ற விஷயங்களும் இவங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட இருக்கு. யூகேனுடைய சட்டங்கள் அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்டு இவர்கள் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட இருக்கிறாங்க. சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்தால் அவங்க வார போர்ட்லேயே இது சம்பந்தமான தெளிவுபடுத்தல்கள் இவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். இந்த தெளிவுபடுத்தல்களை இவங்க சரிவர கடைபிடிக்கல, இல்ல இதை பின்பற்றல அப்படின்னும் போது இவர்கள் நாடு கடத்தப்படுவார்களா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனா நாடு கடத்தப்படுதல் சம்பந்தமான எந்த ஒரு தகவல்களும் வெளியிடப்படல. ஒரு கம்யூனிட்டி அட்வைஸாக இல்ல ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெளிவாக இது ஹோம் ஆஃபீஸால கொடுக்கப்பட இருக்கு. நீண்ட காலமாக ஒரு குறுகிய இடத்துல இவங்க தங்க வைக்கப்படலாம். இப்படியான இடங்கள்ல தங்க வைக்கப்படும் போது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக இடம்பெறுகிறது. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இது நடக்குது. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள் இருந்து வரும்போது அந்தந்த கலாச்சாரங்களை கொண்டு வராங்க. அந்த கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய அடிமைத்தனங்கள் உள்ள வந்ததுக்கு பிறகு இருக்கு அப்படின்றதுனால இது சம்பந்தமான தெளிவுபடுத்தல்கள் இவங்களுக்கு வழங்கப்பட இருக்கு. எதிர்வரும் காலங்களில் ஆண்டி பர்னம் தலைமையில இன்னும் அதிகமானவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் ஹோம் ஆஃபீஸ் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கு. வெப்பமான காலநிலையை தொடர்ந்து பிரித்தானியா முழுவதும் அதிகப்படியான மழை வீழ்ச்சி எதிர்வரும் நாட்கள்ல பதிவாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை முதல் வெப்பநிலை 1 டிஜிட்டுக்கு மாறப்போகிறது. அதாவது 10க்கும் குறைந்த டெம்பரேச்சர்ல இது மாறப்போகுது. நீண்ட காலமாக 30 டெம்பரேச்சர் அல்லது 30, 25 போன்ற வெப்பநிலைகள்ல காணப்பட்டது. இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் இறுதியிலிருந்து செப்டம்பர் மாதம் நடுப்பகுதி வரையில மீண்டும் 30 பாகை செல்சியஸுக்கு வெப்பநிலை உயரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் எதிர்வரும் சில நாட்கள்ல மழை வீழ்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்றதுனால திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு தகவலையும் மெட் ஆஃபீஸ் பொதுமக்களுக்கு வழங்கி இருக்கு. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.